வணக்கம். குஸ்லி ஃபேமிலிக்கு அனைவரையும் வரவேற்கிறேன். பிக் பாஸ் சீசன் 18 பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். ஸ்ருத்திகாவோட பார்ட்டிசிபேஷன் என்ன? ஸ்ருத்திகாக்கு நம்ம ஏன் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றத பத்தி. இதுல சில கொஸ்டின்ஸ் வந்து நம்மளோட கமெண்ட்ஸ்ல வந்திருந்தது. அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ண கடமைப்பட்டிருக்கேன். அவங்க என்ன ஜெயிச்சா உங்களுக்கு காசு கொடுப்பாங்களா? உங்களுக்கு எதுக்கு இந்த வேலைன்ற மாதிரி போட்டிருந்தாங்க. அவங்க ஜெயிச்சா நமக்கு காசு கொடுக்க போறது கிடையாது. பட் அவங்க ஒரு சவுத் இந்தியன் பர்சன். நார்த் இந்தியாவில் போய் பிக் பாஸ்ல 18ல பார்ட்டிசிபேட் பண்றதுன்றது பெரிய விஷயம். ஃபர்ஸ்ட் அவங்க மேலதான் அவங்களுக்கு கான்பிடன்ஸ் இருந்திருக்கும். அதனாலதான் ஃபுல்லா போயிருப்பாங்க. செகண்ட் எதை நம்பியிருப்பாங்க அவங்க, நமக்கு சவுத் இந்தியா சைட்ல வந்து கண்டிப்பா சப்போர்ட் இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கும். மூணாவது, அவங்க பேசுற வார்த்தைகள் ஜெனுனா இருக்குங்க. நான் 100% நான் சொல்லல, 95% மேல ஜெனுனா தான் இருக்கு. நான் இந்த சின்ன அந்த 5% ஏன் சொல்றேன் அப்படின்னா, அவங்க நிறைய ஃப்ரெண்ட்ஷிப்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதால சில இடத்துல டாஸ்க்ல கூட ஃப்ரெண்ட்ஷிப்பை முன்னாடி வச்சிடுறாங்க. அது தப்பு. ஃப்ரெண்ட்ஷிப்னு வரும்போது தப்பு எது ரைட் எதுன்னு பார்க்க தோண மாட்டேங்குது. ஃப்ரெண்டு பக்கம் நிக்கணும்ன்றதுதான் ஃபர்ஸ்ட் திங்கா இருக்கு. அதை நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ், அதுவும் அவங்க டைரக்டா ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் எபிசோட்ல இருந்து பண்ணல. நிறைய பேர் அதுக்கு முன்னாடி நிறைய பண்ணியிருக்காங்க. ஏன் அவினாஷ்க்கு ஈஷாக்கு அவினாஷ், மற்ற கண்டஸ்டன்ஸ் எல்லாமே மாத்தி பண்ணும்போது பிக் பாஸ் எதுவும் சொல்லாதப்போ சோ நம்ம பண்ணா என்ன தப்புன்னு நினைச்சிருக்கலாம். நம்ம எதுல விட்டோன்றதுல இருந்து கண்டினியூ பண்றோம். அழுது முடிச்சு ஓகே கம்பேக் வந்தாங்க ஸ்ருத்திகா. அடுத்த மறுநாள் வந்து நாமினேஷன்ல வந்து ஸ்ருத்திகா வந்து சஞ்சாலக். இந்த இதுலதான் ஃபயர் சாரா சைட்ல இருந்து ஆரம்பிச்சது. அவங்க ஒரு கொஸ்டின் பண்ண, அதாவது அவினாஷும் கஷிஷும் ரெண்டு பேரும் ஏதோ சம் ஆர்குமெண்ட் போயிட்டு இருக்கு. அதுக்கு நடுவுல சாரா டப்புன்னு வார்த்தையை விட்டுட்டாங்க. இந்த ஆங்கிள் பண்றது தானே உன்னால வேறன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அங்க ஆரம்பிச்சது ஃபயர். கஷிஷ் கொளுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இதை வச்சு சின்னதா ஆரம்பிச்சது வீடே பத்தி எறிகிற அளவுக்கு அவினாஷ வச்சு கஷிஷ் செஞ்சாங்க. அந்த 2 எபிசோட்ஸ் கிட்டத்தட்ட அவினாஷ வந்து உமனைசர்ன்ற அளவுக்கு வந்துட்டாங்க. இந்த வார்த்தை வந்து நேஷனல் டெலிவிஷன்ல அவ்வளோ பெரிய இம்பாக்ட். அது ஒரு பர்சனை, ஒரு ஆணா இருந்தாலும் சரி ஒரு பெண்ணா இருந்தாலும் சரி, பெண்ணை ஆணை சொல்றதோ ஆண் பெண்ணை சொல்றதோ நேஷனல் டெலிவிஷன்ல ரொம்ப தப்பான விஷயம். வித்தவுட் எனி ப்ரூஃப் நம்ம பேசுறதே தப்பு. அப்படியே நமக்கு டவுட் இருந்தாலும் சாரி சொல்லிட்டு போயிடலாம். எனக்கு தெரியல, நான் தப்பு பண்ணியிருந்தா சாரி, முடிஞ்சிச்சு. ஆனா கஷிஷ் நின்னாங்க அவங்க பேச்சுல. நான் பண்றது கரெக்டு, நீ பண்ணது தப்பு, நீ என்கிட்ட ஃப்ளர்ட் பண்ண, நீ ஆங்கிள் பண்ண என்கிட்ட வந்தன்ற மாதிரி முடிச்சுட்டாங்க. நீ கடைசியில உமனைசர்ன்ட்டாங்க. இதனால என்ன ஆகுதுன்னா, ஈஷாக்கும் அவினாஷ்க்கும் முட்டிக்கிச்சு. இவங்க 2 பேருக்குள்ள கிளாஷ் ஆக ஆரம்பிச்சு, அவினாஷ் அன்னைக்கு நைட் கத்தி சேரெல்லாம் தள்ளி போட்டு பெரிய ஒரு கலைபுரம் பண்ணி விட்டாரு. மறுநாள் வந்து ஹவுஸ்ல எல்லாரும் வந்து அங்கங்க தூங்கிட்டு இருக்காங்க. ஓகே, இதுல வந்து 2 வாட்டி கோழி கூவுது. கோழி கூவுறது இங்க வந்து நமக்கு எப்படி பிக் பாஸ்ல நாய் குறைக்குமோ அங்க வந்து கோழி கூவும். கோழி வந்து 2 வாட்டி கூவுச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு லென்த்தியா கூவுச்சு, அதுக்கப்புறம் ஒரு லென்த்தியா கூவுச்சு. அப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கும்போது கரணும் சும்மா தூங்கிட்டு இருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா சாகத். ஸோ சாத்துக்கு வந்து இவங்க எழுந்து போனாங்க. நீங்க தூங்கினீங்களா அப்படின்னு கேட்டுட்டு வராங்க. பிக் பாஸ் வந்து கேள்வி கேட்கிறாரு. நீங்க டைம் கார்டு தானே, எழுந்து போய் கேள்வி கேட்க மாட்டீங்களா? என்ன இவ்வளோ இர்ரெஸ்பான்சிபிளா இருக்கீங்க? உங்களுடைய டைம் கார்டு பதவி வந்து நான் ரத்து பண்றேன். இதுல புரியாத விஷயம் என்னன்னா, பிக் பாஸ் வந்து இதுக்கு முன்னாடி பல பேர் தூங்கியிருக்காங்க. அப்ப கேள்வியே கேட்கல. ஈஷா இவங்க எல்லாம் வந்து தூங்கினப்போ ஃபன்னியா பேசினார். நல்லா தூக்கமோ அப்படின்ற மாதிரி எல்லாம் கிண்டலா பேசினார். அப்பெல்லாம் யாரோட டைம் கார்டு பதவியும் தூக்கல. இந்த வாட்டி ஸ்ருத்திகாவோட டைம் கார்டு பதவியை தூக்குனாங்க. ஆனா ஸ்ருத்திகா அதுக்கு ரியாக்ட் பண்ணவே இல்லை. ஓகே பிக் பாஸ் அப்படின்ற மாதிரி வந்துட்டாங்க. எனக்கு நிஜமா அந்த ஆட்டிடியூட் பிடிச்சிருந்தது. நீ பண்றத பண்ண, எவ்வளோ மென்டலா கொடுத்தாலும் தாங்குற அளவுக்கு நான் வந்துட்டேன்ற அளவுக்கு ஆயிட்டாங்க. அவங்க அந்த அளவுக்கு வராம எங்க போயிடுவாங்களோ, உடஞ்சி போயிடுவாங்களோன்றதுதான் பயம். ஏன்னா ஆஸ் அ பர்சனா ஒரு அத்தனை நாள் ஒரு வீட்டுக்குள்ள இருக்கும்போது எவ்வளோ மென்டலி ஒரு பர்சனுக்குள்ள ஓடும்ன்றது நிஜமான கஷ்டமான விஷயம். அடுத்தது டைம் கார்டு டாஸ்க் வைக்கிறாங்க. அதுல வந்து ஸ்னோமேன் பண்ணணும். ஸ்ருத்திகா தான் ஜட்ஜு. ஸ்னோமேன் பண்ணணும். ஸ்னோமேன் வந்து யார் பெர்ஃபெக்டா பண்றாங்களோ அவங்க தான். அதுல பாத்தீங்கன்னா விவியன் சூப்பரா இருந்துச்சு உண்மையிலேயே. ஆனா வந்து ஸ்ருத்திகா சும்மையும் கரணையும் சூஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, உள்ள போனாங்க. போகும்போது டாஸ்க் செலக்ட் பண்ணும்போது அதுல என்ன ஆகுனா, 2 இது அமௌண்ட் பிட் பண்ணணும்னாங்க. ஒரு மேக்சிமம் அமௌண்ட் ஒன்று, லோயஸ்ட் அமௌண்ட் ஒன்று. இது 2த்துல டிஃபரன்ஸ் மென்ஷன் பண்றாரு. இது 2தோட டிஃபரன்ஸ் தான் உங்களோட ரேஷன். ஆனா
டக்குன்னு அவங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல சும்மா வந்து அப்போ நான் வந்து மேக்சிமம் அமௌண்ட் போட்டேன்னா அதுக்கப்புறம் பேலன்ஸ் அமௌண்ட் இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் பர்சன் யாரும் வந்து வர முடியாது இல்லையா உள்ள அப்படின்னு யோசிச்சாங்க. அவங்க டைம் கார்டு ஆகிறதுலயே குறியா இருந்தாங்களே தவிர இந்த ரேஷன் அமௌண்ட்டை மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ என்ன ஆச்சு, இவங்க மேக்சிமம் அமௌண்ட்ல ₹1 கம்மி பண்ணி போட்டாங்க. இவர் இருக்கிற என்ன மினிமம் அமௌண்ட் அதை போடவே அந்த ₹1 தான் பேலன்ஸ் வந்தது. அந்த ₹1க்கு ஒரு லெமன் கொடுத்துட்டாரு. இந்த வாரம் உங்களுக்கு ரேஷன் கிடையாதுன்ட்டாரு. ரேஷன் போச்சு, அந்த வாரத்துக்கான ரேஷன் கட் பண்ணிட்டாரு பிக் பாஸ். இந்த லெமன் தான் இந்த வாரத்துக்கான ரேஷன். சரி ஓகே. இன்னொரு தாட் என்னன்னா சும்முக்கு, சரி இந்த வாரம் ரேஷன் வரலன்னாலும் நமக்கு தேவையான அளவுக்கு ரேஷன் பொருள் இருக்கு, அதனால அதை வச்சு இந்த வாரம் ஓட்டிடலாம் அப்படின்னு ஒரு தாட் வச்சிருந்தாங்க. கடைசியில அதுக்கும் என்ன பண்ணாரு பிக் பாஸ், இருக்கிற ரேஷன் எல்லாத்தையும் தூக்கி உள்ள போட்டுருங்க அப்படின்ட்டாரு ஸ்டோர் ரூம்ல. இந்த லெமன் தான் இந்த வாரத்துக்கான ஃபுட் அப்படின்ட்டாரு. இதுல பார்க்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, இவங்க டைம் கார்டா செலக்ட் ஆனது நிறைய பேர் பிடிக்கல ஒண்ணு. அடுத்து பொருள் எல்லாம் எடுத்துட்டு போய் ரேஷன் இதெல்லாம் உள்ள வைனதுமே சப்போர்ட்டிவா நிக்கவே இல்லை. எல்லாம் எடுத்துட்டு போய் உள்ள வைக்கிறதுல பாதி பேர் நான் ஏன் வைக்கணும் அப்படின்ட்டு கொஞ்சம் பேர் சாரா எடுத்துட்டு போய் அவங்க பெட்ல கபோர்ட்ல வச்சுக்கிட்டாங்க. இன்னொருத்தவங்க வந்து ஈஷா வந்து எடுத்துட்டு வந்து சமைக்க ஆரம்பிச்சுக்கிட்டாங்க. ரஜத் போய் எடுத்துட்டு வந்து சமைக்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ நம்ம தமிழோ தெலுங்கோ நீங்க பாக்குறீங்க அப்படின்னா பண்ணாங்கன்னா ஓகே, ஏன்னா வெறும் லெமனை வச்சு ஒரு வாரம் ஓட்ட முடியாது. பேசிக் காமன் சென்ஸ். அப்படி யாரையா பட்னி போட முடியுமா? போட்டா அந்த அந்த எவ்வளவு அந்த சேனலுக்கு எவ்வளவு கொஸ்டின்ஸ் வரும், கண்டிப்பா அதுக்கு அடுத்து ஏதாவது டாஸ்க் வரும். யோசிக்க மாட்டாங்க, வாண்டடா பண்றாங்க. அதாவது அந்த கேங்க எவ்வளவு அசிங்கப்படுத்தணும் அப்படின்றதுக்கு வாண்டடா பண்றது ரஜத், ஈஷா, சாரா. அவங்க என்ன சொல்றாங்க, சாரா நாயம் பட்டி கிடக்கணும் நீங்க பண்ற முட்டாள்தனத்தால். சரி இதே தப்பு அவங்க பண்ணியிருந்தா, பக்கத்துல ஒரு ஹவுஸ்மேட் ஹெல்ப் பண்றதுதான், அது அங்க கிடையாது. ஆக்சுவலி இதுல பார்த்தாலே தெரியுது யாருக்குமே எதுவும் பண்றது இல்ல. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் கேங்குள்ள இருக்கவங்க தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க. இதை தாண்டி ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணணுன்ற இதுவே கிடையாது. நான் ஏன் உங்களுக்கு பண்ணணும்? மேபி இது வந்து கண்டென்ட் கிரியேட் பண்றதுக்கு கூட இருக்கலாம், அதனால பண்றாங்களோன்னு வாண்டடான்னு தோணுது. அடுத்தது எல்லாம் எடுத்து போய் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பிக் பாஸ் வந்து வார்ன் பண்ணிட்டாரு, டைம் கார்டா வந்து நீங்க உங்க வேலையை சரியா செய்யல, அதனால உங்க டைம் கார்டு பதவியை ரத்து பண்றேன்ட்டார். அதாவது அவினாஷ் கமெண்ட் பண்றாரு, ரொம்ப ஷார்டஸ்ட் டைம் கார்டு அப்படின்ட்டு ஈஷான்ட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அவங்க பெருசா ரியாக்ட் பண்ணல, ஏன்னா என் பேச்சு யாருமே கேட்கல, நான் யார்ட்டையும் அடிச்சு புடிச்சு வாங்க முடியாது, சண்டை போட முடியாது, பரவாயில்லன்ட்டாங்க. ஜென்யூனா முடிச்சுட்டாங்க. இதுக்கு அடுத்து வந்து கஷிஷ்க்கு வந்து அவினாஷ்குமானதை வச்சு ஒரு டாஸ்க் கிரியேட் பண்றாரு பிக் பாஸ். கோர்ட் சீன் மாதிரி குற்றவாளி கூண்டுல ஒரு இதுல அவினாஷ், ஒரு இதுல வந்து கஷிஷ்கா வந்து லாயரா வந்து ரஜத், அவினாஷ்க்கு லாயரா வந்து கரண். இவங்க 2 பேரையும் பேச சொல்றாங்க. இல்ல அவினாஷ்க்கு வந்து சப்போர்ட் ஜாஸ்தி ஆகுது. சாரா வந்து கஷிஷ் சைட்ல இருந்து பேசுறாங்க. இது பேசி கடைசியில அவினாஷ்க்கு தான் ஓட்டிங் ஜாஸ்தி ஆகுது. ஸோ அவினாஷ் வந்து நிரபராதின்ற மாதிரி, அவர் சைட்ல தப்பு இருக்காதுன்ற மாதிரி சொல்லிட்டு, இதுக்கு அடுத்து பிக் பாஸ் வந்து குறும்படம் போட்டு காட்டுறாரு. எது கஷிஷும் அவினாஷும் என்ன பேசினாங்க ஆக்சுவலா அப்படின்றத வீடியோ போட்டு காட்டிட்டாரு. 2 பேரும் ஸ்விம்மிங் பூல்ல இருந்து குளிச்சுட்டு வந்து வெளியே உட்காடுறாங்க. 2 பேரும் அந்த ஈர டவல்களோட உட்காந்துருக்கும் போறாங்க. கஷிஷ் பேசிட்டே இருக்காங்க. பேசுற வார்த்தைகள் எல்லாமே வந்து அங்க இருந்து வார்த்தைகள் பிடுங்குற மாதிரி இருந்தது தவிர அவர் வந்து வாண்டடா ஃப்ளோட் பண்ற மாதிரியே இல்லை. இதுதான் அங்க நடந்தது. இந்த வீடியோ பார்த்து முடிச்சப்போ எல்லாருக்குமே அப்படியே மாறி ஆயிடுச்சு. அப்பயும் கஷிஷ் வந்து நான் கரெக்டா தான் பேசினேன்னு ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தாங்க. இதுக்கு அடுத்து டாஸ்க் வைக்கிறாங்க, திருப்பி டைம் கார்டுக்கான டாஸ்க். இந்த டைம் கார்டுக்கான டாஸ்க்ல வந்து ஒரு ரோட் மாதிரி போட்டுட்டாரு பிக் பாஸ். அதுல ஸ்கேட் போர்ட்ல 2 பேரா டிராவல் பண்ணணும். அதாவது விழக்கூடாது, நடந்துகிட்டே இருக்கணும், இதுதான் பேசிக். ஸோ நடந்துகிட்டே இருக்கணும்னா நின்னா அவுட்டுன்ற மாதிரி தான். இதுக்கு வந்து சஞ்சாலக் வந்து நம்ம ஸ்ருத்திகா ஃபர்ஸ்ட் வந்து ப்ராப்பரா நின்று கவனிச்சுட்டே இருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து விவியன் சாகத்தான் அவுட் பண்ணாங்க, நீங்க வந்து 2 பேரும் நின்றுட்டீங்க. செகண்ட் வந்து ஷில்பா. அதுக்கடுத்து வந்து கஷிஷ சொல்றாங்க. கஷிஷ் வந்து நான் அவுட் இல்லை அப்படின்ட்டு அவங்க ஸ்கேட் போர்டோட நடுவில் போட்டுட்டு, யாரையும் நான் போட மாட்டேன், முடிஞ்சா நீங்க பண்ணிக்கோங்க, இதுதான் டாஸ்க், உங்களுக்கு நான் கொடுக்குற டாஸ்க், முடிஞ்சா என்னை தள்ளிட்டு நீங்க போங்க அப்படின்ற மாதிரி. இதுக்கு அடுத்து வந்து சாரா அவுட்டுன்னு சொல்லவே வந்து அவினாஷோட போர்டை வந்து உடைக்க ட்ரை பண்ணி அதுல வந்து அவினாஷ் கால் தூக்க, அவினாஷ் பின்னாடி சும்மா இருக்காங்க. ஸோ ஒரு கால் கீழே இருக்கு, ஒரு கால் மேல இருக்கு. இது தூக்க என்ன ஆகுது, பேலன்ஸ் தவறுது. ஷில்பா வந்து சப்போர்ட் பண்றாங்க, நீங்க எப்படி சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு. அவினாஷ் வந்து சாராவை பிடிக்கிறாரு, நீ எப்படி என் மேல ஹோல்ட் பண்ணுவ, கையெடுன்னு கத்துறாங்க. சாரா அவ்வளோ வந்து ஓவர் ரியாக்ட் பண்றாங்க. நீங்க சாராவோட கேரக்டரே நீங்க ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயுமே நிறைய இடத்துல அவுட் பஸ்ட் ஆவாங்க, கத்துவாங்க.
ஓவர் ரியாக்ட் பண்ற மாதிரியே இருக்கு. ஒரு சின்ன விஷயத்துக்கு இவ்ளோ ரியாக்ட் பண்ணா போதும், அவனுக்கு இவ்ளோ ரியாக்ட் பண்ற மாரி இருக்கும். ரொம்ப இரிட்டேட்டிங்கான கேரக்டரா தான் எனக்கு தோணுது சாரா. அடுத்து இந்த டாஸ்க் நடக்கும்போது ஸ்ருத்திகா வார்ன் பண்ணிட்டே இருக்காங்க. நீங்க இந்த மாரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, நான் யார வேணா வந்து சொல்லுவேன் டைம் கார்ட. இவங்க தான் டைம் கார்டு சொன்னேன்னா நான் முடிஞ்சுச்சு. ஏன்னா பிக் பாஸ் சொல்லிட்டாரு, சஞ்சாலக்கோட டெசிஷன் தான் ஃபைனல் அப்படின்னு. ஆனா இவர் கேட்கவே இல்ல. சாராவும் கேட்கல, கஷிஷும் கேட்கல. ஏன்னா நடுவுல இஷா வார்ன் பண்ணிட்டே இருக்காங்க. அவ யார வேணா சொல்லுவா. அவங்க ஆளுங்கள சொல்லிடுவா. நீங்க தயவு செய்து வாங்க வெளிய, வாங்க வெளியனா சாரா முடியவே முடியாதுன்ட்டாங்க. ஸ்ருதிகா வந்து சும்மா டைம் கார்டுன்ட்டாங்க. ஆனா ஆக்சுவலி வந்து பார்த்தா ஈஷா தான் ஆக்சுவலி டைம் கார்டா இருக்கணும். ஏன்னா மத்த எல்லாருமே அவுட்டு. அவங்க வாக் பண்ணிட்டே இருந்தாங்க ஈஷா. அதை அவங்க கவனிக்கல. ஏன்னா அவங்க பேக் சைட்ல ஈஷா சும் அப்படின்ட்டாங்க. ஏன்னா அவங்க சொல்லிட்டாங்க அந்த ஸ்டேட்மெண்ட். அதனால இப்போ அவங்கள பிளேம் பண்ண முடியாது. இந்த மாதிரி பண்ணா நான் யாரை வேணா சொல்லுவேன்னு சொன்னது சும்முன்னு சொல்லிட்டாங்க. இல்ல இந்த டைம் கார்டு செலக்ட் பண்றதுல என்ன நடக்கும், அவினாஷும் சும்மும், அவினாஷ் ஃப்ரண்ட்ல சும் பேக்ல இருப்பாங்க. ஸோ சாரா வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கும்போது கரண் அவுட் ஆயிடுவார் விவியனால. அப்போ கரண் அங்கேருந்து நேராக வந்து சாராவை பிளாக் பண்ணுவார். பிளாக் பண்ணும்போது என்ன ஆகும், இப்படி பிடிச்சிருவாரு கையை, அதாவது இங்கே இப்படி பிடிச்சிட்டு இருக்கும்போது ஹோல்ட் பண்ணும்போது அவங்க ஃபோர்ஸாக தள்ளவே அவரும் ஃபோர்ஸாக தள்ளிட்டு போவார். பேக்கில் தள்ளிட்டு போக என்ன ஆகும், பின்னாடி ஸ்டெப்ஸு. ஸோ அவங்க விழுந்துடக்கூடாதுன்றதால கையை ஹோல்ட் பண்ணியே இருப்பார். ஏன்னா விட்டா ஸ்டெப்ஸில் என்ன ஆகும், தடுக்கும்போது பொத்துன்னு விழுவாங்க. ஸோ பிடிச்சி தான் உட்கார வைக்கிறாரு. அது ப்ரோமோவில் நல்லா தெரியும், பட் வீடியோவில் கரெக்டாக இல்லை பிக் பாஸ் எபிசோட்ஸில். ஆனால் ப்ரோமோவில் கிளியராக தெரியும். பிடிச்சி தான் அப்படி உட்கார விட்டு உட்காந்ததும் விட்டுடுவார். உட்காந்த அப்புறம் விட்டுருவாரு, வந்துடுவார். அதுக்கு மேலே அங்கே கண்டினியூ பண்ண மாட்டார். ஆனால் ஓவராக ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. என்னை தள்ளிட்டான், என்னை அடிபட்டுடுச்சு, எப்படி என்னை யாருமே வந்து கேட்கல அப்படின்னு சாரா ஒரு சீனே கிரியேட் பண்ணுவாங்க. இதுக்கு வந்து விவியன் வந்து அவர் தான் ஜட்ஜுன்ற மாதிரியே, அதாவது நான் கரெக்டாக பேசணும், நான் உன் பக்கம் பேசணும், உன் பக்கம் பேசணும், உன்னோட இது சொல்லு, உன்னோட இது சொல்லு, யாரு கரெக்ட். கரண் கிளியராக சொல்லுவார், நீ என்கிட்ட பேசவே தேவையில்ல, அவங்க என்ன சொன்னாங்களோ அதான் கரெக்ட், நீ வந்து என்கிட்ட பேசணும்னு அவசியம் இல்லை. எதுவாக இருந்தாலும் டேரக்டாக சல்மான் சார் வருவார், அப்போ பார்த்துக்கலாம், அங்கே என்ன நடக்குதோ அங்கே பார்த்துக்கலாம், அவங்க போட்டு காட்டுவாங்க, அவங்க சொன்னதுதான் கரெக்ட், ஓகே அப்படின்னு முடிச்சிருவார். நான் வந்து சமாதானம் பண்ணதான் வந்து தேவையே இல்லை அப்படின்னுவாங்க கரண். இந்த இது முடிஞ்ச அப்புறம் கெட் அவுட் டாஸ்க்னு ஒன்று வரும். கெட் அவுட் டாஸ்க்ல வந்து யார் இங்கே தேவையில்லை அதிகமாக வெளியே போகணும் அப்படின்னும் போது சாரா தான் நிறைய பேர் சூஸ் பண்ணுவாங்க. இதில் சாரா ஒரு பக்கம் அழுதுகிட்டு ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இந்த இது கொஞ்ச நேரம் போகும் இந்த எபிசோட். இதுக்கு அடுத்து வந்து சல்மானோட எபிசோட். சல்மான் எபிசோட்ல பார்த்தீங்கன்னா ஒரே குறும்படம் குறும்படம் குறும்படம், ஒன்று இல்லை ரெண்டு இல்லை, போய்கிட்டே இருக்கு. நான் ஸ்டாப் குறும்படம். ஆக்சுவலி அவர் பர்த்டே அந்த செலிப்ரேட் பண்ற அந்த இதுவே இல்லை. இதுக்குள்ள வந்து ஒருத்தரையா கூப்பிட்டு ஃபர்ஸ்ட் வந்து சாராவை கூப்பிடுவாரு, அவங்கள வச்சு செய்வாரு. அதுக்கப்புறம் வந்து கஷிஷை கூப்பிடுவாரு. கஷிஷ்க்கு ஒரு பக்கம் செம்மையா டோஸ் விடும். கஷிஷ் வந்து நான் ஸ்டாப்பா பேசும்போது கொஞ்சம் ஹார்ஷாவே பேசிடுவாரு சல்மான். கொஞ்சம் நிறுத்துங்க, எனக்கு 1 செகண்ட் கொடுங்க சார் அப்படின்னு. உங்களுக்கு 1 செகண்ட் கொடுக்க முடியாது அப்படின்னு. ஸோ ஓகே, நோ ப்ராப்ளம் அப்படின்னு. என்கிட்ட இந்த மாதிரி பேசுற வேலை வச்சுக்காதீங்க, நான் ரொம்ப சாஃப்டா பேசிட்டு இருக்கேன் அப்படின்டுவார். மாறி ஆயிட்டாங்க கஷிஷ். ஆக்சுவலி எல்லாம் அவ்வளோ பேசி முடிச்சப்புறம் கூட நான் வந்து பண்ணது தப்பில்லை அப்படின்ற மாதிரியே பேசினாங்க. இதுல வந்து ஸ்ருத்திகாவையும் ஒரு விஷயம் கேட்டார். ஆனா அந்த வார்த்தை எனக்கு நிஜமா வலிக்கிற மாதிரி இருந்தது. என்ன ஸ்ருத்திகா, இப்படிதான் பேசுறீங்களா? நீங்க வந்து போன வாரம் என்னடா வெளியே போறேன் நீங்க ஒரு இதுல ஸ்ட்ராங்கா நிக்க முடியாதா? அப்ப அர்ஜுன் கிட்டே இப்படிதான் சொல்லுவீங்களா? விட்டு போறேன்னுவீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டாரு. என்ன அது பர்சனல் உள்ள ஏன் எடுத்துட்டு வராரு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இனிஷியல் எபிசோட்ஸ்ல பாத்தீங்கன்னா அர்ஜுனை வச்சுதான் சல்மான் காமெடி பண்ணியிருப்பாரு. அர்ஜுன் பேங்காக் போயிட்டாரு, அங்க ஜாலியா இருக்காரு அப்படின்ற மாதிரி. அந்த வார்த்தை சொல்லியிருக்க வேண்டாமோன்னு தோணுது. அவர் வந்து ரொம்ப ஜெனூனா பேசதான் ட்ரை பண்றாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி போன சீசன்ஸ் எல்லாம் இப்ப இருந்துதான், இந்த வாட்டி ரொம்ப ரொம்ப ஜெனூனா பேசுறாரு. மேபி ஒரு கமல்ஹாசன் எபிசோட்ஸ் எல்லாம் பாத்துட்டாரா என்னன்னு தெரியல. இதுக்காக அந்த கேள்வி கேட்டிருக்க கூடாதுன்னு என்னோட ஒப்பீனியன். 84 days ஆயிடுச்சு, மிஞ்சி போனா இன்னும் 15 days தான். பார்ப்போம் டாப் 5 ஸ்ருத்திகா வருவாங்களா இல்லையா, இல்ல அதுக்கு முன்னாடி வெளியே அனுப்ப ட்ரை பண்றாங்களா, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஹோப் ஃபார் த பெஸ்ட். பாய்.